இப்பொழுது கூட உலகில் போலியோ என்கின்ற ஒரு நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரி தான் முழு பொறுப்பு. அதுக்கு ஒரு பெரிய அளவில் சொந்த உரிமை கொண்டாடணும்னா ரோட்டரி மட்டும்தான். இப்போ அந்த மாதிரி ரோட்டரி இன்னைக்கு பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதான் ஒரு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு உலகில் திரும்பவும் இந்த போலியோ அங்கங்க தலை தூக்குதுங்கிற மாதிரியான ஒரு அச்சம் நிலவி இருக்கிற காரணத்தினால் WHO என்ன பண்றாங்கன்னா, இந்த போலியோவுக்கு இப்போ இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் ஒரு 6 மாவட்டங்கள்ல அந்த பாதிப்பு வந்துருமோங்கிற பயத்தில் இப்போ நமக்குமே ஒரு அறிவுறுத்தல் சொன்னாங்க. அந்த வகையில் நாம் இப்போ போலியோ பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு ஒரு 6 மாவட்டங்கள்ல இப்போ போலியோ தடுப்பூசி இப்போ போட்டுருக்கோம். அந்த மாதிரி இப்போ இந்த புற்றுநோய் தடுப்பூசி கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பா இந்த இளம் பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் 1 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று 38 கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாக அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அது டெண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. டெண்டர் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம அது இலவசமா அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போறோம். அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பண்ணல. இப்ப தனியாரை பொறுத்த வரைக்கும் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடணும்னா ஒரு ஊசி போடுறதுக்கு 10,000 15,000 செலவாகும். இது எல்லா ஏழ்மை நிலையில் இருக்கிற மகளிரும் அதை பயன்படுத்திக்க முடியாதுங்கிறதால முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இலவசமா அந்த தடுப்பூசியை போடுறதுன்னு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த வகையில தான் முதல்வர் குறித்து உங்களுக்கு தெரியும், கொரோனா பேரிடர் காலத்தில் கூட தடுப்பூசி எல்லா இடத்துலையும் நம்ம பணத்துக்கு கொடுத்து அந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் அரசாங்கமே 100 கோடியை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி தடுப்பூசியை இலவசமா போடுற திட்டத்தை நாம இங்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க அது இலவசமா கொரோனா தடுப்பூசி வந்தது. அந்த மாதிரி இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே, தமிழ்நாட்டில் நம்ம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது இந்தியா முழுக்க இலவச திட்டமா மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.